ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், இட்ஸ் அகஸ்டியா. ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் உமன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னென்னா, பொண்ணுங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்கள இந்த சொசைட்டி எப்படி ட்ரீட் பண்ணுது, அவங்க இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் 2க்கு மேற்பட்ட பொண்ணுங்க பிறந்தா அவங்க அம்மா அப்பாவை விட இந்த சொசைட்டி அவங்கள ரொம்ப பாவமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னே தெரியலங்க. பொண்ணாக பிறந்துட்டா இந்த சொசைட்டியில் அவங்கள ஒரு பாரமாக தான் நினைக்கிறாங்க. அதே ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு மட்டும் இருந்தால் அவளை மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க. என்னடா இது நியாயம்? ஏன்னா இந்த சொசைட்டியில் பொண்ணுனாவே செலவுன்ற ஒரு எண்ணம், இந்த ரத்தம் எப்படி எல்லாரோட உடம்புல இருக்குதோ அது போல தான் இந்த எண்ணமும் எல்லாரோட உடம்புலையும் ஊறி போயிடுச்சு போல. செலவுன்னு நினச்சாலும் அந்த குழந்தையோட குரல், முகம், அழுகை, சிரிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது துலாக்கோல் எப்படி அதனோட எடையை சமன் செய்தோ அது போல தான் இவங்க பெற்றவங்களை தன்னோட கருத்துக்களோட சமன் செய்து. ஒரு பொண்ணு வளர்ந்ததும் பருவம் அடைகிறா. அவள் பருவம் அடைஞ்சதும் நிறையா ரூல்ஸ் அவள் மேலே திணிக்கப்படுது. இங்கே பேசாத, அங்கே போகாத, இப்படி இரு, அதிகமாக சிரிக்காத, கோவப்படாத, திமிரா நடக்காத, இந்த ட்ரெஸ்ஸு போடு, இதை போடாத அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அவள் மேலே திணிக்கப்படுறாங்க. மாதவிடாய் நாட்களில் இன்னும் சில வீட்டுக்கு வெளியே இருக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என்னோட லைஃபுக்கோசரம் ஓடுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு படித்து காலேஜுக்கு போகிற பொண்ணு அவளோட மனசில் நிறைய கனவு இருந்தும் காலேஜை முடிக்கிறான். முடித்ததும் ஏதோ வேலைக்கு போகலான்னு நினைக்கக்குள்ள அவங்களோட பேரண்ட்ஸ் அங்கே ஒரு பெரிய செக் வைக்கிறாங்க. என்னன்னா மேரேஜ் பண்ணிக்கணும்னு. அவளும் அவங்க அப்பா அம்மா சொல்கிறபடி கேட்டு மேரேஜ் பண்ணுறா. பண்ணதும் தன்னோட கனவை ஹஸ்பண்ட்டை சொல்லி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணலான்னு நினைக்கிறான். அப்போ தான் தெரியுது என்னன்னா, எப்போ அவளோட அப்பா அம்மாவை விட்டு வந்தாலோ அப்போவே அவளோட கனவை குழி தோண்டி புதைச்சிடணுன்னு. பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு வீரவசனம் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டு மாப்பிள்ளையாக இருக்க அசிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆண்கள். அப்படி பெண்கள் நினச்சிருந்தா இந்த உலகத்தில் பல குடும்பமே இருக்காது. கல்யாணம்னு சொன்னதும் மாப்பிள்ளை வீட்டில் வரதட்சணைன்னு ஒன்று கேட்குறாங்க. வரதட்சணை கேட்குறதே ஒரு பெரிய தப்பு தான். இதில் இவ்வளோ போடணும், அவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. இதெல்லாம் போட்டாலும் அதில் 1000 குத்தம் சொல்லுவாங்க. சரி, கல்யாணம் ஆனதும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படிக்கலான்னு உட்காந்து அப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது. இதுக்குள்ளேயே எல்லாரும் ஒரு நல்ல விசேஷம் இல்லையான்னு கேட்பாங்க. அவங்க சந்தோஷத்துக்காக இவங்க தன்னையே பலிக்கடா ஆக்குறாங்க. அவங்களோட கோலை நினச்சி திரும்பி பார்த்தா அங்கே ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வருது அவங்க அப்பா அம்மாவோட ஃபேஸ் தான். அதையும் மீறி சில பேர் வேலைக்கு போனால் இவ ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு இந்த சொசைட்டி ஒரு பேரை கொடுக்குது. என்னதான் அவளோட லைஃப்பில் கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம அவளோட முகத்தில் எப்பவும் சந்தோஷத்தை மட்டுமே இருக்கிற மாதிரி வச்சுப்பா. கணவனும் இவளோட மனசை புரிஞ்சு அவளோட கனவை நினைவாக்கலான்னு நினைக்கக்குள்ள அங்கே ஒன்று வரும். என்னன்னா, ஈகோன்ற ஒன்று முன்னாடி நிற்கும். அடுத்த ஜென்ரேஷனுக்காவது நல்ல பழக்கங்களையும் நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வளங்க. ஒரே ஒரு சின்ன வீடியோ தான் நான் இப்போ ரீசண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மழை நல்லா இருக்குல்ல, நினைக்கலாமா? ஆசைதான், ஆனால் நனைஞ்சிருவோமே. மழை பிடிக்குமா? நினைக்கலாமா? மழையா சட்டம் நினைக்குமா? ஜன்னமுடு மழையில நனையணுமா? நனையலாமா? வீடியோவை பார்த்ததும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட சமூகத்தில் நாமளும் சாதிக்கணும்னு நினச்சா உங்களோட கோலை நோக்கி ஓட ஆரம்பிங்க. அது வெற்றி பெற வரைக்கும் ஓடுங்க. பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருந்தா இந்த நாடு எப்போவே வல்லரசாகி இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காவது சொல்லி கொடுங்க, இங்கே இருக்க எல்லாரும் ஈக்குவல்னு. எல்லா ஆண் பிள்ளைகிட்டையும் பெண்ணுன்றவ எல்லாருமே உனக்கு அம்மா மாதிரி, யாரையும் நீ தப்பாக பேசக்கூடாது, அவங்கள தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளங்க. அப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் தப்பே வராது. இந்த வீடியோவில் இருக்க எல்லா பொண்ணுங்களுமே சாதிச்சு அவங்களோட பெயரை நிலைநிறுத்தியிருக்காங்க. அதே போல் உங்களோட கோலை நோக்கி நீங்களும் ஓடுங்க. ஓடி சாதிச்சு உங்களோட பெயரை நிலைநிறுத்துங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண என்னோட ஃப்ரெண்டுக்கு டைம் சொல்லிவிட்டு அடுத்து வேறொரு கதையோடு சந்திப்போம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். பாய் பாய் காய்ஸ்.